எதை பார்த்தால் கோபம் வருகிறது, எதை பார்த்து சிரிப்பு வருகிறது. அதாவது அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடிய மக்களை பார்த்தால் கோபம் வருகிறது. தான் செய்வதுதான் சரி என்று நினைக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்தால் சிரிப்பு வருகிறது. பரபரப்புக்காக பொய்யான செய்திகளை வெளியிடக்கூடிய பத்திரிகையாளர்களை பார்த்தால், பத்திரிகைகளை பார்த்தால் கோபம் வருகிறது. பாதுகாப்புடன் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதை பார்த்தால் சிரிப்பு வருகிறது. கடமை தவறும் அரசு அதிகாரிகளை பார்த்தால் கோபம் வருகிறது. இப்படி 5 தலைப்பு. சார், மருத்துவத்துறை மேல எனக்கு ஏன் கோபம் வருதுன்னா, ஒருத்தர் ரோட்ல கத்தியால குத்தப்பட்டு கிடக்குறாரு. அவரை எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்க்கறாங்க. அங்க உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் முதல்ல பணத்தை கட்டுங்க, 2வது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, 3வது நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கறேன்னு சொல்றாங்க. சார், அவர் ஒரே ஒரு நிமிஷம் உயிருக்கு போராடிட்டு இருப்பவரையும் அவங்க குடும்பத்தையும் நினைச்சு பார்த்தா அப்படி சொல்வாரா சார்? இதை விட இந்த மருத்துவத்துறையில நம்மள அதிர வச்ச பிரச்சனை என்ன தெரியுமா? பெங்களூர் ஸ்ரீராமபுரத்துல அந்த குப்பை தொட்டிக்குள்ள இருந்து கிடைச்ச 21 சிசுக்களோட சடலங்கள். ஐயா, இன்னைக்கு மருத்துவர்கள் சிசுவை கொல்லதுக்கு 1 லட்சம் வரைக்கும் விலை நிர்ணயம் பண்றாயா. நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுது? ஸ்கேனிங் ரிப்போர்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. ஆனா இந்த மருத்துவர்கள் இதுலயும் ஒரு புதிய டெக்னிக்கை கண்டுபிடிச்சான். ஆம்பளை பிள்ளைனா பச்சை மையாலையும், பொம்பளை பிள்ளைனா சிவப்பு மையாலையும் இன்னைக்கு ஸ்கேனிங் ரிப்போர்ட் எழுதுறான். ஐயா, அதுலயும் இன்னைக்கு பெண் சிசுவா ஆண் சிசுவான்னு பார்த்து கொலை பண்றாயா. ஏன்யா அந்த உயிரை கொல்லதுல அவனுக்கும் அவ தாயோட கருவறையில இடம் இருந்துச்சு. அந்த குழந்தைய கொல்ல வரால அந்த மானம் கெட்ட ஜென்மம், அவளுக்கும் அவ தாயோட கருவறையில இடம் இருந்துச்சு. ஆனா எந்த பாவமும் அறியாத அந்த பிஞ்சு குழந்தைக்கு மட்டும் கருவறையா கல்லறையா மாறுது. சார், உதாரணமாட்டு என் கிளாஸ்மேட் ஒருத்திக்கு அப்பா இல்லை சார். அவங்க அப்பா ஒரு சின்ன காய்ச்சல் அவதிப்பட்டிருந்த போது அவங்க கொஞ்சம் வசதி வாய்ந்தவங்க. அதனால ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துனாங்க. அங்கே ஒரு சின்ன காய்ச்சலுக்கு எங்கள் அப்பாவை மருந்தை மாற்றி கொடுத்து கொண்டுட்டாங்கன்னு அவன் என்கிட்ட சொன்னா சார். கேட்டப்போ தெரியாம செஞ்ச தவறுன்னு வேற சொன்னாங்களா. அந்த தெரியாம செஞ்ச தவறு அவளுக்கு அப்பா இல்லாம ஆக்கிடுச்சு. அந்த தெரியாம செஞ்ச தவறு அவங்க அம்மாவுக்கு கணவன் இல்லாம ஆக்கிடுச்சு சார். எல்லாரும் சேர்ந்து அந்த டாக்டரை தட்டி கேட்டா அந்த டாக்டர் சொன்னாரா நிதி உதவி செஞ்சு தரேன்னு. அந்த நிதி உதவி அவளுக்கு அப்பாவை திருப்பி தருமா? அந்த நிதி உதவி அவங்க அம்மாவுக்கு கணவனை திருப்பி தருமா? கண்டிப்பா தராது. ஏன்னா அது ஒரு உயிர் சார். சார், ஒரு பறவை ஒரு சுவர்ல இருந்து விதைய சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த விதை தெரியாம போய் அந்த சுவர்ல விழுந்து அது ஒரு செடியா முளைக்குது. அந்த செடி தன்னுடைய வேற அந்த சுவர் முழுவதும் பரப்பி அந்த சுவரையே கீழே வைக்கிறதும் இல்லாம ஒரு உயிர் வலி ஏற்பட வைக்குது. அதே போலதான் இந்த கடமை தவறுகின்ற அதிகாரிகள் அவங்க மக்கள் தட்டி கேட்காதது வரைக்கும் மக்களுக்கு ஒரு குறையாவே தான் இருப்பாங்க. அந்த செடியாகிய கடமை தவறுகின்ற அதிகாரிகளை வேரோடு புடுங்கி எறிய வேண்டும் சார். சார், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கடமை தவறுகின்ற அதிகாரிகளை என்னதான் சார் பண்ணலாம்? என்ன பண்ணலாம் நீ சொல்லம்மா. சிட்டிசன் படம் இருக்குல்ல, சிட்டிசன் படம் நீங்க பாத்திருக்கீங்களா சார்? பாத்திருக்கேன். அங்க அஜித் கடைசி ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்கள, அந்த தீர்ப்பை கொடுத்தாலும் இவங்க திருந்துவாங்கங்கிறது சந்தேகமா தான் சார் இருக்கும். கடைசி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாரும், நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஜட்ஜா இருந்தாலும் சரி, போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, ஏன் நான் சொன்ன மாதிரி அந்த கடவுளா இருந்தாலும் சரி, கடமுணர்ச்சி இருந்தாதான் மக்கள், இந்த நாட்டில் உள்ள மக்கள் நிம்மதியோட ஒரு குறையும் இல்லாம வாழ்வாங்க சார். இந்த கடமையை தவறுகின்ற அதிகாரிகள் மேல எனக்கு கோபம் பொத்துக்கிட்டு தான் சார் வரும். நீ இந்த அளவு உணர்ச்சி பொங்கற பேசுறத பார்க்கும்போது நீ கூட நான் எதிர்காலத்தில் நல்ல நேர்மை தவறாத ஒரு அதிகாரியாக, ஒரு வீர பெண்மணியாக நீ வர வேண்டும் என்று உன்னை மனதார வாழ். சார், ஒரு ஆட்டோ மெக்கானிக் ஒரு பொண்ணு லவ் பண்ணா. நம்ம இளைஞர்கள்ட்ட எல்லாம் எப்படி தெரியுமா லவ்? காதலுக்கு கண்ணில்லை. அவளும் அப்படித்தான் லவ் பண்ணா. அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, அவனை லவ் பண்ணாத, 10 மாசம் சுமந்து பெத்தவனா, உனக்கு என்ன வாழ்க்கை அமைச்சு தரணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஆனா அவ என்ன தெரியுமா அவங்க பெத்தவங்கிட்ட சொன்னா, அவங்கிட்ட எனக்கு வீரம் பிடிச்சிருக்கு,
நல்ல கொனை இருக்கான்னு பார்க்காம வீரத்தை மட்டும் பார்த்து அவங்க லவ் பண்ணாங்களாம். ஒரு நாள் அவ வீட்டை விட்டு ஓடியும் போயிட்டா. ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா கடைக்கு போயிட்டு வர கடை வீதியில அவங்க அந்த பொண்ணு ஒரு டீ கடையில எச்சி கிளாஸ் கழுவுறத பாக்காங்க சார். பெத்த மனசு துடிச்சு போயிருக்கும் சார். அந்த பொண்ணு எப்படி எல்லாம் வாழணும்னு அவங்க அம்மா கனவு கண்டிருப்பாங்க. அவங்க கனவே அழிக்கிற மாதிரி ஒரு செயலை பார்த்தாங்க. அந்த பொண்ணு ஓடி வந்து அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்து மன்னிச்சுக்கோங்கம்மான்னு அழுதா. அவங்க அம்மாவும் ஏத்துக்கிட்டாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா ஏத்துக்கிடலாட்டி அவ வாழ்க்கை என்ன கேள்விக்குறியா இருக்கும். தான் நினைக்கிறதுதான் சரின்னு தப்பான ஒரு முடிவெடுத்து தப்பான ஒரு செயலை செய்தா பாருங்க. இப்படிப்பட்ட பொண்ணுங்களை பார்த்தா சிரிப்பு தான் வருது. அவனா ஆட்டோ மெக்கானிக்கை பார்த்து தெரிஞ்சிட்டு தான் அப்படின்றதுக்கு நீ வருத்தப்படுற. வேற சில பொண்ணு ஏன் ஒரு மெக்கானிக்கை காதலிச்சுன்னு கேட்டு பாரு. காதல் படத்துல சந்தியா வந்து பரத்தை காதலிக்கிறாளே, பரத் வந்து மெக்கானிக் தானே, அதனால நான் காதலிச்சேன். இப்படி ஒரு சினிமா படத்துல பரத் மெக்கானிக்கா இருந்தான், பரத் மெக்கானிக்கா இருந்தவன சந்தியா காதலிச்சா அப்படின்னு நான் சந்தியில தான் நிப்பன்னு பெண்கள் போனா நாடு எப்படிமா? சினிமா வேற, நிஜம் வேற. சார், சமுதாயத்துல மக்கள் தொகை அதிகமாயிட்டு ஒரு வீட்ல ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு மேல இருக்கிறது கிடையாது. அதனால இந்த பெத்தவங்க இருக்காங்க பாருங்க, பெத்தவங்க அதிகமா செல்லத்தானே கொடுப்பாங்க. எதுல கண்டிப்பா இருக்கணுமோ அதுல கண்டிப்பா இருங்க. உங்க பிள்ளைங்க நீங்க சொல்றதை கேட்கும். இப்படிதான் பத்மாவதின்னு ஒரு பொண்ணோட மேட்டரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அம்மா அப்பா சமுதாயத்துல ஒரு பெரிய ஆளு. அவளும் படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் அவங்க கனவு கண்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவ கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு நினைச்சா. தான் சேரதான் சரின்னு நினைச்சு தப்பான பாதையில போனா. அதனால அவ வாழ்க்கையே ஒரு அலங்கோலம் ஆயிட்டு. இப்ப அவ ஜெயில இருக்கா. இதனால யாருக்கு அவமானம், யாருக்கு கஷ்டம்? அவளுக்கும் அவளை பெத்தவங்களுக்கு தான். இப்படிப்பட்ட இளம் பெண்களை பார்த்தா சிரிப்பு வராம என்னத்த வரும்? நம்ம அரசாங்கம் மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒன்ன கொண்டு வந்தது. அத நம்மள எத்தனை பேர் சரியா செஞ்சோம்? விரல் விட்டு எண்ணிரலாம். ஒரு 2 இன்ச்ல சும்மா ஒரு குழிய தோண்டிக்கிடுவான். 4 சல்லிக்கல்ல போட்டுட்டு நான் அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டேன்னு இவனாட்டு காமிச்சிட்டு போயிருவான். இப்படி கேத்தர தனமா செய்யற மக்களை பார்க்கும் போது நம்ம கோபம் தானங்கயா வருது. அது மட்டும் இல்ல, கேஸ் இருக்கிறவனுக்கெல்லாம் கேஸ் மானியத்தோட நம்ம அரசாங்கம் கொடுத்துச்சுன்னா அதை இவன் ஒழுங்கா பயன்படுத்துறானா ஐயா? அதுவும் கிடையாது. என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா அத வண்டிக்கும் ஆட்டோவுக்கும் இவ போட்டு ஓட்டுதாக. பிறகு கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சுன்னு கொடியா பிடிச்சு கோசை வேற போடுத. ஏன் வராது? நீ பயன்படுத்துற முறையில பயன்படுத்திருந்தேன்னா அந்த கேஸ் தட்டுப்பாடு வராது. இதுக்கும் அரசாங்கம் தப்பு சொல்லி 4 பஸ்ஸை கொளுத்துவா. இப்படி அரசாங்க சொத்தை அழிக்கிற மக்களை பார்க்கும் போது எனக்கு கோபம் தாங்க வருது. முன்னாடி மஞ்சள் பத்திரிகை சில பத்திரிகை வந்துட்டு இருந்தது. அதாவது அது ஏதோ மங்களகரமான பத்திரிகை நினைச்சிடாதீங்க. இது வந்து ஆபாச பத்திரிகைகள். ஆனா அந்த பத்திரிகைகள் இப்போ வர்றது கிடையாது. ஏன்னா அவன் பண்ற வேலையை தான் ஒரு சில வார பத்திரிகைகளும் குடும்ப பத்திரிகைகளும் பண்ணிக்கிட்டு இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி சுனாமின்னு ஒண்ணு இல்லையா? இந்த சுனாமி இன்னைக்கும் தினம் இந்த பத்திரிகைகள் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அவனுக்கு வேற பரபரப்பு நியூஸே கிடைக்கலன்னா உடனே கன்னியாகுமரியில் கடல் கொந்தளிப்பு, சுனாமி பீதியா, மக்கள் பதட்டம். இதை படிச்சுக்கிட்டு பின்னாடியே ஒரு ஹிந்திக்காரன் ஓடி வர்றான். போலோ சாப் சுனாமி கிதர் அரே பை சாப் சுனாமி இதர் நையே இந்தோனேசியா ஜாயேங்கே அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச அரகுற ஹிந்தியில அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளாடி என் காவு தீர்ந்து போச்சியா. கன்னியாகுமரிக்கு வரணும், சுற்றுலா வரணும்னு நினைக்கிறானே இந்த சுற்றுலா பயணி இவன் தன்னோட ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிக்கிட்டு வேற எங்கேயாச்சும் போயிடுறான். இதனால கன்னியாகுமரியோட சுற்றுலா வருமானமும் அதை நம்பி இருக்கிற எங்களை மாதிரி வியாபாரிகளோட வருமானமும் கேள்விக்குறியாகி போச்சியா. இந்த மாதிரி பொய் செய்திகளை நல்ல செய்திகளை மறைச்சும் பொய் செய்திகளை போடக்கூடிய இந்த பத்திரிகையில நினைச்சாதான் எனக்கு கோபம் வருது. பத்திரிகையில சுனாமி வந்து விடுமா, மக்கள் பீதி அப்படின்னு ரெடிமேடா நியூஸ் வச்சு போடுறாங்கன்னு. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட்லாம் வரமாட்டாங்க, வியாபாரம் பாதிச்சுன்னு இவர் வியாபார நோக்கத்துல இவர் சிந்தனை சொல்றாரு. ஒருவேளை நாளைக்கு சுனாமி வந்து மக்கள் பாதிக்கப்பட்டுட்டா இதை ஏன் பத்திரிகைகள் சுட்டி காட்டலன்னு நம்ம தான் கேள்வி கேட்போம். எச்சரிக்கை படுத்தாம இருந்து மக்கள் பாதிப்பு உள்ளாயிட்டா பெரும் பாதிப்பாயிடும். முகாந்திரம் இல்லாமல் செய்திகளை பத்திரிகைகள் வெளியிட மாட்டார்கள், வெளியிட முடியாது. ஆனால் அதையும் மீறி வெளியிடுவார்களே ஆனால் அது கண்டிக்கத்தக்கது.